தனுசு ராசிக்காரங்க 2026 சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேலையிட சூழலில் உங்களுக்கு ஏதேனும் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க ஒன்றுமே பண்ணுறதில்ல, இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ சேலரி அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்களுக்கான ஒரு கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க கிளாஸ் நல்லா நடத்துறதில்ல, பசங்களோட ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, பேசுகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். வகுப்பறையில் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஆசிரியர்கள் மேலே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லணும்னா ஆசிரியர்கள் மீது வேறு விதமான பழிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அந்த விடயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இது ஆசிரியர்கள் தவிர்த்து வழக்கறிஞர்கள் எடுக்கக்கூடிய வழக்குகளை யார் மேலே உண்மையாகவே நியாயம் இருக்கிறதோ நீதி இருக்கிறதோ அந்த பக்கம் நின்னீங்கன்னா மட்டும்தான் இந்த வழக்கறிஞர்களுக்கு இந்த காலகட்டம் ஃபேவராக இருக்க போகுது. ஏன்னா சனீஸ்வர பகவான் ஏற்கனவே நாளில் இருக்கிற நீதிமான் இருக்கக்கூடியதுனால அந்த துறையில் இருக்கிறவங்க தேவையில்லாத வழக்குகளை நான் எடுத்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்குறதோ இல்லை நியாயம் இல்லாத பக்கம் போய் நீங்கள் நிற்கிறதோ உங்களுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை உங்களுடைய கெரியருக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து பார்க்குறப்ப இந்த உணவு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க மூடி வச்சுருங்க சமைத்த உணவுகளை. ஏன்னா உங்களையும் அறியாமல் வேறு ஏதேனும் பல்லியோ பூச்சியோ ஏதேனும் உளுந்து உங்களுடைய ரெப்புடேஷனை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலையிட சூழல் கொஞ்சம் சிக்கலாக இருந்தாலும் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா அதை கடந்து வந்துடலாம் அப்படிங்கிறத உண்மையாக இருக்குது.